எதிரி கட்சிகளா இருந்த அதிமுக, திமுக இன்னைக்கு எதிர்கட்சிகளா இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளும் ஆளுங்கட்சியான தாவேகாவுக்கு எதிராக கைகோர்த்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கவும் முன்பு முதலமைச்சராக இருந்த நண்பர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கவும் ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவமிக்கவரும் அமைதி காப்பவருமான பேராசிரியர் கோதர்மீதியன் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மை என்று சொல்லிவிட்டார். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தால் அதைவிட அரசியல் மோசடி ஒன்றும் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். இப்பொழுது ஆளுநரை பார்ப்பதற்கு அதிமுகவினரும் செல்கிறார்கள், திமுகவினரும் செல்கிறார்கள். இந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எனும் இந்த ஆளுநர் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தான் எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளை, அணைக்கட்டுகளை, விவசாய இடங்களை பார்வையிடுவதும் இந்த வேலையெல்லாம் நடக்கலையே. நாங்க கவர்னர் மாளிகையிலிருந்து நாங்களே இறங்கி செய்கிறோம் என்று பேசினார். எது இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். மிஸ்டர் அர்லேக்கர், you are a bonded labor of the present union government. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு எந்த அதிகாரத்தை வச்சு நானே நிர்வாகத்தை மேற்கொள்வேன்னா என்ன கவர்னர் ஆட்சியா? இவர் ஆளுநர் ரொம்ப நியாயமா நடந்து கொள்கிறவரா? இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேவையான 118 இடம் எண்ணிக்கை சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பிறகும், தகவல் கவர்னர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட பிறகும் நான் கேரளாவுக்கு போகிறேன் என்று சொல்லி கவர்னர் வில் நாட் பி அவைலபிள், அவரை பார்க்க முடியாது, எல்லாம் ஆட்சி அமைப்பார்களா, எண்ணிக்கை வந்துருச்சா அப்படி எல்லோரும் பரபரப்பா இருக்கிற நேரத்தில் எண்ணிக்கை போதுமான எண்ணிக்கை சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பிறகு நான் இங்க இருக்க மாட்டேன், கேரளாவுக்கு போறேன். அதிலேயே அவருடைய ஓரவஞ்சகம் தெரியும். பிறகு டெல்லியிலிருந்து இல்ல அது சரியா வராது, நீங்க ஆட்சி அமைப்பதற்கு வருகிற விஜய் அவர்களை நீங்கள் சந்திக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனால சந்திச்சார். அவரிடம் போய் புகார்கள் கொடுப்பதும், அதிலே ஒரு புகார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரில் நீங்கள் 356வது பிரிவை பயன்படுத்தி டெல்லிக்கு தகவல் அனுப்பலாமே என்று சொன்னதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. 356 மாநில ஆட்சிகளை டிஸ்மிஸ் செய்வதற்கான பிரிவு, அது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா காலத்திலிருந்தும் கலைஞர் காலத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. இப்பொழுது எதற்காக 356 நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறீர்கள்?